காவியமாக, ஓவியமாக கடையேழு வள்ளல்களை கண்டுள்ளோம், பாட நூல்களில் படித்துள்ளோம். ஆனால் காழியின் மைந்தனாய், ஐயா இமயவரம்பன் முழுமதி புதல்வனாய், மக்களின் பங்காளனாய் திகழ்ந்து கடையேழு வள்ளல்களின் மொத்த உருவமாக நித்தமும் பணி செய்யும் நிகழ்கால கடைக்குட்டி வள்ளல் பொறியாளர் திரு மார்கோனி அவர்களின் துள்ளி ஓடி அள்ளி கொடுக்கும் வள்ளல் பணிகள்தான் எத்தனை எத்தனை. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற சான்றோரின் மொழிக்கேற்ப கோயில்களுக்கு திருப்பணி செய்வதிலேயே தன் முழு ஆனந்தத்தையும் காண்பவர் வள்ளல் மார்கோனி அவர்கள். தருமை ஆதீனத்திற்கு சொந்தமான சீர்காழி அருள்மிகு சட்டைநாதர் ஆலய கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணியினை செய்து செம்மைப்படுத்த எண்ணி தன் சொந்த இடத்தில் ஹெலிகாப்டர் தளம் அமைத்து அந்த ஹெலிகாப்டரில் 500 கிலோ ரோஜா மலர்களை ஆலயம் முழுவதும் தூவியது வரை சுமார் 75 லட்சம் செலவில் இறைவனையும் பக்தர்களையும் மனம் மகிழ செய்தவர்தான் வள்ளல் மார்கோனி அவர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் ஆடுதுறை அருகே உள்ள அருள்மிகு சூரியனார் கோவிலின் வலதுபுறத்தில் பக்தர்களின் நலன் வேண்டி சுமார் 30 லட்சம் ரூபாய் செலவிலே மண்டபம் அமைத்து கொடுத்தவர்தான் நம் மார்கோனி அவர்கள். திருவெண்காடு அருள்மிகு சுவேதாரண்ய சுவாமி திருக்கோயிலின் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணியினை 21 லட்சம் செலவில் செலவு செய்து மக்கள் மனம் மகிழ வைத்தார். சுமார் 7 லட்சம் செலவு செய்து சீர்காழி நாகேஸ்வரமுடையார் ராஜகோபுர திருப்பணியை அழகுபட செய்து தந்தவர்தான் மக்களின் மார்கோனி அவர்கள். 11 புராணேஸ்வரர் என்ற உடையார் கோவிலின் சிவன் சன்னதி மண்டபத்தை 5 லட்சம் ரூபாய் செலவிலே திருப்பணி செய்து மகிழ்வித்து தந்தவர்தான் காழியின் மைந்தன் மார்கோனி அவர்கள். சீர்காழி ரயில்வே ரோடு அருகே புதியதாக வெற்றிவேல் முருகன் ஆலயத்தை சுமார் 15 லட்சம் செலவில் அழகுபட செய்து மக்களுக்கு அர்ப்பணித்தவர்தான் நம் இமய மார்கோனி அவர்கள். 5 லட்சம் செலவில் சீர்காழி திருக்கோலக்கா தெருவில் அபய மீனாட்சி சித்தர் பீட ஆலயம், 20 லட்சம் செலவில் பனமங்கலம் உப்பனாற்று கரையில் மணிவண்ணன் சாது சித்தர் பீடம், மயிலாடுதுறை சித்தர்காடு சிற்றம்பல அடிகளார் ஆலய சிவனுக்கு 2,50,000 செலவில் வெள்ளிக் கவசம், சீர்காழி ஆச்சல்புரத்தில் அமைந்துள்ள சிவலோகபதியார் கோவிலின் திருப்பணிக்கு 13 லட்சம் ரூபாய் நன்கொடை, சீர்காழி தாலுகா முழுவதும் உள்ள பல சிறிய கோவில் திருப்பணிக்கு நன்கொடை, இத்தனையும் இவர் தன் சொந்த பணத்திலே செய்த ஆன்மீக திருப்பணிகள். அக்கால சோழ மன்னர்கள் ஆங்காங்கே ஆலய திருப்பணிகள் செய்த வரலாற்று செயல்களை எல்லாம் திரைப்பட காட்சிகளாக இல்லாமல் தன் உழைப்பினாலேயே உருவம் தந்து காட்டுபவர்தான் நிகழ்கால சோழன் மார்கோனி அவர்கள். கோவிலுக்கு மட்டும்தான் பணி செய்வாரா என்றால் இல்லை. சீர்காழி ஏஇஓ அலுவலகம் கட்டிடம் கட்டிட 15 லட்சம் மதிப்பில் தனக்கு சொந்தமான இடத்தை தமிழ்நாடு அரசுக்கு பரிசாக தந்தவர்தான் கல்வி வள்ளல் மார்கோனி. அது மட்டுமல்ல, சீர்காழி டெம்பிள் டவுன் ரோட்டரி சங்கத்திற்கு கட்டிடம் கட்டிட 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தனது சொந்த இடத்தை தானமாக வழங்கியவர்தான் நிகழ்கால கர்ணன் மார்கோனி அவர்கள். மக்களை கொன்று குவித்த முதல் கொரோனா காலத்தில் சீர்காழியில் சுமார் 4000 குடும்பங்களுக்கு ஒரு வாரத்திற்கு உண்டான உணவுப் பொருட்களை 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் வழங்கிய அக்ஷய பாத்திரம்தான் நம் மார்கோனி அவர்கள். சீர்காழி நகராட்சி பனமங்கலம் கிராமத்தில் 450 குடும்பங்களுக்கு ஒவ்வொரு பொங்கல் விழாவிற்கும் ரூபாய் 2,50,000 மதிப்புள்ள பொங்கல் பரிசுகளை வழங்குபவர்தான் நமது தமிழ் குடிமகன் மார்கோனி அவர்கள். சீர்காழி அருள்மிகு புற்றடி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு சுமார் 3 லட்சம் மதிப்புள்ள கருங்கல் தளத்தை ஆலயம் முழுவதும் அமைத்து கொடுத்தவர்தான் நமது களப்பணி நாயகர் மார்கோனி அவர்கள். தருமைபுர ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் அவர்கள் பிறந்த நாளில் சீர்காழி மற்றும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைகளில் பிறந்த 32 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் வழங்கி அந்த குழந்தைகளின் பிறந்த நாளையே அதிர்ஷ்ட நாளாக மாற்றியவர் திரு மார்கோனி அவர்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிபி 16ஆம் நூற்றாண்டில் தருமபுரம் ஆதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வர் அவதரித்த வீட்டை வாங்கி ஆதீனத்திற்கு தானமாக வழங்கியவர் இந்த மகத்தான மார்கோனி அவர்கள். சீர்காழி எழில்மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தனது பங்கான 50 லட்சம் ரூபாயினை நம் மார்கோனி அவர்கள் மொத்தமாக தருமை ஆதீனத்திற்கு தன் தானமாக வழங்கியவர். சீர்காழி உப்பனாற்றில் கடல் நீர் உட்புகுந்து நிலத்தடி நீரை உப்பு நீராக்கும் கொடுமையை தீர்த்திட 10 ஆண்டு காலம் ஆற்றின் குறுக்கே தற்காலிக தடுப்பணை அமைத்து மக்களை காத்தவர்தான் நம் மார்கோனி அவர்கள். காவேரியில் கல்லணை கட்டி நீர் ஆதாரத்தை உறுதிப்படுத்திய கரிகால் சோழனின் பணி என்று காழியின் சோழன் மார்கோனி அவர்களால் வீறு கொண்டு வாழ்கிறது என்பதில் இருவேறு கருத்தில்லை.
தான் படித்த கல்வி சாலையான சபாநாயக முதலியார் மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் 1,50,000 செலவில் தார் சாலை அமைத்துக் கொடுத்தவர் கல்வி காவலர் மார்கோனி அவர்கள். மக்கள் களைப்பு தீர்ந்து பயணம் செய்து கொள்ள சாலை ஓரங்களில் மரங்களை நட்டார் அசோக சக்கரவர்த்தி. அவரை போன்று ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு அவை நிழல் தரும் மரங்களாக ஆகும் வரை பாதுகாத்து இப்புவிக்கு தந்தவர்தான் காழியின் அசோகர் மார்கோனி. இதில் 400 புங்க மரங்களும் 200 அரச மரங்களும் அடங்கும். இவரின் நன்னடத்தையை கருத்தில் கொண்டு தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் நமது வள்ளல் மார்கோனி அவர்களை 3 பள்ளிகளுக்கு செயலாளராகவும் 1 பள்ளிக்கு தலைவராகவும் நியமித்து கல்வி காவலர் விருது வழங்கி தம் திருக்கரங்களால் தங்க பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்துள்ளார்கள். பொருள் இருக்கும் பலருக்கு கொடுக்க மனம் இருக்காது, மனம் இருக்கும் பலருக்கு கொடுக்க பொருள் இருக்காது. பொருளும் இருந்து மனமும் இருந்து அள்ளி அள்ளி கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளை கொண்ட அண்ணன் மார்கோனி அவர்களுக்கு மண்ணின் மைந்தன் விருது வழங்குவதே ஒரு கொடுப்பினைதான். அந்த கொடுப்பினையை கொள்வதில் பெருமிதம் கொள்கிறது ரோட்டரி கிளப் ஆஃப் சீர்காழி டெம்பிள் டவுன். குடமுழுக்கு நாயகன் கொடைவள்ளல் மார்கோனி இமயவரம்பன் அவர்களுக்கு மன்னன் மைந்தன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம். இது போன்ற சமூக பணிகள் தற்செயலாக நடப்பவை அல்ல. இவை ஒரு நல்ல மனிதரின் ஆழமான புரிதலையும் சமூகத்திற்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த உணர்வையும் பிரதிபலிக்கின்றன. அந்த வகையில் மார்கோனி என்கிற அற்புதமான மனிதரின் ஆக சிறந்த இந்த பங்களிப்புகள் என்றும் போற்றத்தக்கவை. இத்தனை சாதனைகளுக்கு சொந்தக்காரரான பொறியாளர் மார்கோனி அவர்களுக்கு சீர்காழி ரோட்டரி கிளப் ஆஃப் டெம்பிள் டவுன் சார்பாக மன்னன் மைந்தன் என்கிற விருது வழங்கப்படுகிறது. சீர்காழி என்றாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது புராதனமான கோயில்களும் பாரம்பரியமும். அந்த பெருமையை மேலும் உயர்த்தும் வகையில் சமூக சேவைகள், ஆன்மீக பணிகள் மூலம் மக்களின் வாழ்வில் மலர்ச்சி கொண்டு வரும் ஒரு சாதனையாளராக மார்கோனி அவர்கள் திகழ்கிறார். அவரது அரிய பணிகள், அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் ஆகியவை அவரை சீர்காழியின் மக்களுக்கு ஒரு உதாரண புருஷராக மாற்றியுள்ளன. வணக்கம். சீர்காழி டெம்பிள் டவுன் ரோட்டரி இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தான் நான் செஞ்சதெல்லாம் மறந்துருச்சு. இது எல்லாத்தையும் ஒரு கோர்வை எடுத்து போடும்போது எனக்கே இது ஒரு பிரமிப்பாக இருக்குது. நான் தான் இது செஞ்சேனாலும் எனக்கு ஒரு இன்னைக்கு யோசிச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்குதுங்க. சீர்காழியின் மண்ணில் பிறந்து அதன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து சமூக சேவையின் மூலம் ஒரு முன் மாதிரியாக விளங்கும் மார்கோனி அவர்களுக்கு மன்னன் மைந்தன் விருது சீர்காழி ரோட்டரி கிளப் ஆஃப் டெம்பிள் டவுன் சார்பாக வழங்கப்பட்டது என்பதை விட திரு மார்கோனி அவர்களுக்கு வழங்கப்பட்டதன் மூலம் மண்ணின் மைந்தன் விருது தன்னை கௌரவப்படுத்திக் கொண்டது என்பதுதான் சரியாக இருக்கும்.
நெய்வேலி பகுதி மக்களுக்கு உடற்பயிற்சி மற்றும் தற்காப்பு கலைகளை கற்றுத்தருவதில் மாஸ்டர் ரஞ்சித் குமார் ஒரு முன்னோடியாக திகழ்கிறார். அவர் கோஃபுகான் கராத்தே பள்ளி மற்றும் நாகம் 16 சிலம்ப கலைக்கூடம் ஆகிய 2 பயிற்சி மையங்களை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். இந்த 2 கலை வடிவங்களின் மூலம் மாணவர்களுக்கு உடல் வலிமையையும் மன உறுதியையும் வளர்த்து சமூகத்தில் சிறந்து விளங்க தேவையான பயிற்சிகளை அளித்து வருகிறார். கட்டுப்பாடு மற்றும் தன்னம்பிக்கையின் சங்கமம் கோஃபுகான் கராத்தே பள்ளி மாணவர்களுக்கு கராத்தேயின் அடிப்படை நுட்பங்கள் முதல் மேம்பட்ட பயிற்சிகள் வரை அனைத்தையும் கற்றுத்தருகிறது. மாஸ்டர் ரஞ்சித் குமார் ஜப்பானிய கராத்தேயின் பாரம்பரியமான ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டை மாணவரிடம் கொண்டு சேர்க்கிறார். இங்கு பயிற்சி பெறுவதன் மூலம் மாணவர்கள் தங்கள் உடல் வலிமை அதிகரிப்பதுடன் மனதை ஒருமுகப்படுத்தும் திறன், தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவ குணங்களையும் வளர்த்துக் கொள்கிறார்கள். தற்காப்பு கலைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் திறனையும் மாணவர்கள் பெறுகிறார்கள். என்னோட மாஸ்டர் மகாகுரு கே சிதம்பரம் அவர்கள், அவர் இப்போது இல்லை. அவர்கிட்ட தான் நான் ஒரு 20 வருஷமாக பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். அவர் இல்லாத பட்சத்தில் இப்போ அவர் தொடர்ந்து நான் வந்து அவர் எடுத்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இப்போ நான் பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். பசங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம், குத்துவரிசை, மடுவு, வால் பயிற்சி, சுருள், இந்த மாதிரி நிறையா பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன கலை பண்ணிகிட்ருக்கோம், நாகம் 16 அப்படின்ற ஒரு பாடத்திட்டத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த பாடத்திட்டத்துலேருந்து பசங்களுக்கு நல்ல அடிப்படை பயிற்சி, போர் பயிற்சி, அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்ந்த விளையாட்டுகளும் நம்ம வந்து பசங்களை ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் சார். அது இல்லாமல் இப்போ புதுசாக HFIயில் நேஷனல் சேர்த்துருக்காங்க. அதுக்கும் நம்ம பசங்களை தயார் பண்ணிகிட்ருக்கோம். பசங்க டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்டேட் போயிட்டு அடுத்த நேஷனல் போவாங்க. அது இல்லாமல் ப்ரைவேட்டாக சில பல அசோசியேஷன் நடத்துகிற மேட்சுகள், அந்த மாதிரி மேட்சுகளுக்கும் நம்ம பசங்களை அழைத்துட்டு போகிறோம் சார். என்னோடய அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா, நான் நிறையா தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தில் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு அந்த மாதிரி விளையாடிருக்கேன். நிறைய நேஷனல்ஸ் விளையாடிருக்கேன். அது இல்லாமல் 2-3 தடவை மலேசியா இன்டர்நேஷ்னல் போயிருக்கேன். அதாவது சங்கங்கள் சார்ந்த விளையாட்டுகளுக்கு மலேசியா போயிட்டு நிறையா சில்வர் மெடல், பிரான்ஸ் அந்த மாதிரி மெடல்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன் சார். சிலம்பம் என்பது தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு தற்காப்பு கலை. நாகம் 16 சிலம்ப கலைக்கூடம் இந்த அரிய கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு சிறந்த களமாக விளங்குகிறது. மாஸ்டர் ரஞ்சித் குமார் சிலம்பத்தின் பல்வேறு நுட்பங்கள், சுழல் முறைகள் மற்றும் உடல் அசைவுகளை மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறார். சிலம்பம் பயிற்சி மாணவர்களின் உடல் சுறுசுறுப்பு, கண் பார்வை திறன், ஒருங்கிணைப்பு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. மேலும் இது ஒரு சிறந்த உடற்பயிற்சி மட்டுமல்லாமல் நமது கலாச்சார அடையாளத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் ஒரு கலை. மாஸ்டர் ரஞ்சித் குமாரின் தனித்துவமான அணுகுமுறை. மாஸ்டர் ரஞ்சித் குமார் தனது தனிப்பட்ட கவனத்துடனும் அர்ப்பணிப்புடனும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார். ஒவ்வொரு மாணவரின் திறனையும் கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு பயிற்சிகளை வடிவமைக்கிறார். என்னோட ஆசான் வந்து கே சிதம்பரம், மகாகுரு கே சிதம்பரம். அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மானடிக்குப்பம் மாயவேல் அப்படின்ற ஒரு ஆசான்கிட்ட பயிற்சி பண்ணார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா SN சையத் அலி, அவர்கிட்ட தான் முதல்ல பயிற்சி பண்ணார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மாயவேல் ஆசான்கிட்ட பயிற்சி பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதை பயிற்சி பண்ணோம். இந்த கலையை பார்த்திங்கன்னா வெறும் போர் தான், சண்டை முறை தான் நிறையா இருக்கும் நாகம் 16 பொறுத்த வரைக்கும். நெய்வேலி பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் குழந்தைகளை அல்லது தாங்களாகவே தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள விரும்பினால் மாஸ்டர் ரஞ்சித் குமாரின் கோஃபுகான் கராத்தே பள்ளி மற்றும் நாகம் 16 சிலம்ப கலைக்கூடம் ஆகியவை சிறந்த தேர்வுகளாகும். இந்த 2 பள்ளிகளும் மாணவர்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியான வளர்ச்சி அளித்து அவர்களை வலிமையான, தன்னம்பிக்கை மிக்க தனிநபர்களாக உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றுகின்றன. சீர்காழியில் கல்வி வளர்ச்சிக்கு சிறப்பு பங்காற்றி வரும் சாய்ராம் கல்வி குழுமம், சாய்ராம் வித்யாலயா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி, அன்னை சாரதா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் சாய்ராம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி ஆகிய 3 சிறப்பான கல்வி நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. தரமான கல்வியை வழங்குவதில் சாய்ராம் கல்வி குழுமம் எப்போதும் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது. சாய்ராம் வித்யாலயா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி மழலையர் கல்விக்கான அடித்தளத்தை வலுவாக அமைக்கும் ஒரு சிறந்த பள்ளியாகும். இங்கு LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு ஸ்மார்ட் வகுப்புகள் மூலம் கல்வி வழங்கப்படுகிறது. இளம் வயதிலேயே மாணவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் விளையாட்டுகளுடன் கூடிய கற்றல் முறையிலும் இங்கு கல்வி போதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு குழந்தையின் தனித்திறனையும் கண்டறிந்து வளர்ப்பதில் இப்பள்ளி தனி கவனம் செலுத்துகிறது. பாதுகாப்பான,
அன்பான சூழலில் குழந்தைகள் தங்கள் ஆரம்ப கல்வியை பயில சாய்ராம் வித்யாலயா ஒரு சிறந்த தேர்வாக உள்ளது. ஃபுல்லாகவே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி நாங்கள் வந்து மாடல் கிளாஸாக வந்து எல்லா ஸ்மார்ட் கிளாஸ்லாம் உண்டு. ஸ்மார்ட் கிளாஸு ஏசி வித்து, அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்மார்ட் கிளாஸ்னால் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் டிஜிட்டல் போர்டு மற்ற ஏசி கிளாஸ் ரூம் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்மார்ட் கிளாஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து இங்கே அவைலபிள். நாங்கள் வந்து அதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதில் தான் வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கு நர்சரி அண்ட் பிரைமரிக்கு. அன்னை சாரதா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி சாய்ராம் குரூப்ஸின் மற்றொரு சிறப்பான கல்வி நிறுவனமாகும். இங்கு 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு உயர்தர கல்வி வழங்கப்படுகிறது. மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டத்தை பின்பற்றி நவீன கற்பித்தல் முறைகளுடன் மாணவர்களின் அனைத்து திறமைகளையும் வளர்க்கும் விதமாக இங்கு கல்வி அளிக்கப்படுகிறது. அனுபவ வாய்ந்த ஆசிரியர்கள், சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் படிப்புடன் இணைந்த இதர செயல்பாடுகள் மாணவர்களின் கல்வி மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளன. கல்வியில் சிறந்து விளங்குவதோடு நன்னெறிகளையும் ஒழுக்கத்தையும் மாணவர்களிடையே வளர்ப்பதில் அன்னை சாரதா வித்யாலயா முதன்மை வகிக்கிறது. அன்னை சாரதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதாவது எல்கேஜிலேருந்து இப்போ இந்த வருஷம் 9th 10th ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து அனைத்து ஆர்வ வசதி இருக்குது. கிளாஸ் ரூம் நல்லா பக்காவான ஏரேஷன், டீச்சர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து தனித்தனியான டீச்சர்ஸ், மேக்ஸு ஈஸியாக மேக்ஸு எப்படி சொல்லிக் கொடுக்கலான்னு ஒரு அட்வான்ஸ் மெத்தடு, ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்பெஷல் கேட்டக் அவன் வந்து ஒரு எந்த சப்ஜெக்டில் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கானோ அந்த சப்ஜெக்டே அவனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதில் அவனுடைய திறமையை வளர்க்குறது, அது அந்த மாதிரி கோச்சிங்கு. அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே வந்து ஒரே மாதிரியான கேட்டக். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறதுனால அவங்கள தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. அனைத்து ஸ்டூடெண்ட்டுமே நல்லா படிக்கணும். அப்போது அந்த அனைத்து ஸ்டூடெண்ட்டுமே நல்ல முறையில் லாங்குவேஜ் தெரியணும். லாங்குவேஜ் மீன்ஸு இங்கிலீஷ் எழுதவும் தெரியணும், படிக்கவும் தெரியணும். இதுக்கு வந்து நாங்கள் முக்கியம் கொடுத்து அந்த பசங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து சொல்லி கொடுத்து அந்த இங்கிலீஷுங்கிற ஒரு பயத்தை தெளிய வச்சு அதை வந்து நல்ல முறையில் இன்ட்ரெஸ்டடாக எடுத்து படிக்கிற மாதிரியும் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். சாய்ராம் கல்வி குழுமம் எதிர்கால ஆசிரியர்களை உருவாக்கும் உன்னத பணியையும் சாய்ராம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மூலம் மேற்கொண்டு வருகிறது. தகுதி வாய்ந்த மற்றும் திறமையான ஆசிரியர்களை உருவாக்குவதன் மூலம் கல்வித்துறையின் தரத்தை மேம்படுத்த இக்கல்லூரி உதவுகிறது. கற்பித்தல் திறன்கள், நவீன தொழில்நுட்பங்களை வகுப்பறையில் பயன்படுத்துதல் மற்றும் மாணவர்களின் உளவியலை புரிந்து கொள்ளுதல் போன்றவற்றை இக்கல்லூரி பயிற்றுவிக்கிறது. சாய்ராம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி சிறந்த ஆசிரியர்களை உருவாக்கி நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களிக்கிறது. பிஎட் காலேஜ் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது நாங்கள் ஆரம்பித்து. நல்ல ஒரு முன்னேற்றமான வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட் வந்து ஒரு செட்டுக்கு 1 இயருக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ஆகிட்டு இருக்கு. தென் ரிசல்ட்டு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அட்மிஷன்லாம் நல்ல சிறப்பாக இருக்குது. கோச்சிங்கு நல்ல ஸ்பெஷல் கோச்சிங்கு. ஒவ்வொரு ஸ்டாஃபுமே வந்து டீச் பண்ணுறது வந்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு போய் நடத்த முடியும், ஈஸியாக ரீச் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்டை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த டீச்சிங் லைனை வந்து நாங்கள் செப்பரேட் பண்ணி அதை வந்து ஸ்பெஷல் கோச்சிங்கை அங்கே பிஎட் பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதனால் கோ எஜுகேஷன் தான். ஸோ வருஷம் வந்து எங்கள்கிட்ட 100 பசங்க வெளியில் போயிட்டுருக்காங்க. அதாவது பாஸ் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்டிங்ஷனோட வெளில போயிட்டுருக்காங்க. சிறப்பாக இருக்குது. இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் உண்டு. அதாவது ஏரோ வாட்டர், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், மற்றபடி இயற்கையான காற்றோட்டமான கிளாஸ் ரூம், மற்ற ஸ்மார்ட் கிளாஸ் அனைத்தும் இங்கே வந்து பிஎட்டுக்கு நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். லேபு எப்படி வந்து சயின்ஸ் லேபு, கம்ப்யூட்டர் லேபு, மற்றபடி சைக்காலஜி லேபு, இதெல்லாம் வந்து சைக்காலஜி லேபெலாம் வந்து வெரி லார்ஜஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அதாவது நிறைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எந்தெந்த ஸ்கில்லுக்கு என்னென்ன நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாங்கி வச்சு இருக்கோம். அதன் பிரகாரம் தான் டீச்சர்ஸுக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பக்கா ட்ரைனிங். அதாவது ஒரு டீச்சர்னால் என்னென்ன ஸ்கில் இருக்கணும், அந்த ஸ்கில்லு எப்படி போய் வெளியில் போய் ஸ்கூலில் போய் அப்பாயின்மெண்ட் ஆகக்கூட அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து கிளாஸ் எடுக்கணும். அந்த மாதிரி ஃபுல் மெத்தடில் இங்கே வந்து நாங்கள் வந்து டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து எங்கள் பிஎட் காலேஜ் வந்து வெறும் சிறப்பாக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இங்கு படித்த மாணாக்கர்கள் அரசு வேலையிலும் தனியார் வேலையிலும் சென்றுள்ளார்கள். சிறப்பான பயிற்சிகள் மாணவர்களுக்கு, சிறப்பான விளையாட்டு மைதானம்,
ஆசிரியர்கள் எல்லாம் போதுமான அளவிற்கு மாணவர்கள் இருக்கிற ஆசிரியர்களுக்கு போதுமான பயிற்சி கொடுத்து வருகிறோம். அதே போல் இங்கு படித்த மாணவர்கள் அரசு சார்ந்த மற்ற பணிகளுக்கும் சென்றுள்ளார்கள். இந்த கல்லூரி தமிழ்நாடு கல்வியியல் கல்லூரி பல்கலைக்கழகத்திலிருந்து அங்கீகாரம் பெற்றுள்ளது. தொடர் அங்கீகாரம் பெற்று நடைபெற்று வருகிறது. சாய்ராம் கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் இந்த 3 கல்வி நிறுவனங்களும் சீர்காழியில் கல்வி செழிப்புக்கு வழிவகுத்து எண்ணற்ற மாணவர்களின் வாழ்வை செதுக்கி வருகின்றன. கல்வி தரத்தில் சமரசமின்றி ஒவ்வொரு மாணவரின் தனிப்பட்ட திறனையும் வளர்த்திருப்பதில் சாய்ராம் குரூப் கல்வி நிறுவனங்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவது சிறப்புக்குரியது. யாழினி ஈவென்ட்ஸ் கடலூர் மாவட்டத்தில் திருமண நிகழ்வுகள், குடும்ப விழாக்கள், சமூக விழாக்களுக்கு தேவையான டெக்கரேஷன் மற்றும் கேட்டரிங் சேவைகளை மிக சிறப்பாக செய்து கொடுத்து வருகிறது. சிறப்பான சேவை, கிரியேட்டிவ் அலங்காரங்கள், தனித்த உபசரிப்பு போன்ற காரணங்களால் யாழினி ஈவென்ட்ஸ் ஒரு தனித்துவமான முத்திரையை பதித்து வருகிறது. நாங்கள் இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணது 2013. அதுக்கு முன்னாடி நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் பிரீத்தி மிக்ஸி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சீனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இது நம்ம கடலூர் நம்ம சொந்த ஊர். நம்ம சொந்த ஊரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சப்போ அப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னா நிறைய பேருக்கு கடலூர்லலாம் தெரியாது. அப்போ சரி நம்ம இங்கே நம்ம ஊரில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவோம்ன்ட்டு நம்ம ஆரம்பித்தது தான் இது. ஒரே ஒரு எம்ப்ளாயோட வச்சு நம்ம ஆரம்பித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 500-600 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரே டைமில் 2 ஈவெண்ட்டு 3 ஈவெண்ட் வரலையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கம்பெனியோடைய பெஸ்ட் இது என்னென்னா A to Z, பந்தல் முதல் பந்தி வரை ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கறது தான் யாழினி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய குறிக்கோள். அது இது வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறேன். அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்ரிங் தான் மெயினாக எடுத்து ஃபுல்லாக கேட்ரிங்கில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அதில் 3 டீம்ஸ் இருக்குது. வெஜ்ஜுக்குன்னு 2 டீம், நான்வெஜ்ஜுக்கு 1 டீம். இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக மேக்ஸிமம் ஆஃப் டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா பண்ணணுன்றது எங்களுடைய ஆசை. இது வரைக்கும் 2000க்கும் மேலே நம்ம கேட்ரிங்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கேட்ரிங்கில் பொறுத்தளவுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, குவான்டிட்டி, சர்வீஸ் அண்ட் டேஸ்ட். இது 4த்துலையுமே எந்த காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ணிக்கிறது இல்லை. எதுக்காகவுமே எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். கொடுத்த கஸ்டமர்ஸே எங்களை தேடி எங்களுடைய டேட்ஸ் கிடைக்கலனா கூட அவங்களுடைய ஃபங்க்ஷன் டேட்டை மாற்றி வச்சு நமக்காக வெயிட் பண்ணிலாம் பண்ண கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. அது எல்லாமே எங்களுடைய பிஸ்னஸோடைய சக்ஸஸ்ன்னு தான் நினைக்கிறேன் நான். திருமணங்கள், பிறந்தநாள் விழாக்கள், கார்ப்பரேட் நிகழ்வுகள் என எந்த விதமான விழாவாக இருந்தாலும் யாழினி ஈவென்ட்ஸ் அதன் ஒவ்வொரு அம்சத்தையும் மிக நுணுக்கமாகவும் கலைநயத்துடனும் திட்டமிட்டு செயல்படுத்துகிறது. மெயினாக ஒரு மேரேஜ்னா கேட்ரிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் தான். ஸோ டெக்கரேஷன்லேயும் கஸ்டமருக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் செஞ்சு கொடுப்போம். இல்லை அவங்களுக்கு சிலவங்க தீம் பேஸ்டு பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தீமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம். இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் தான். எங்களுடைய ஸ்டாஃப்ஸு, குக் மாஸ்டர்ஸு எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால தான் எங்களால் இவ்வளோ நாள் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சுது. எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. ஏர்லி மார்னிங் ஆரம்பிக்கிற வேலை அடுத்த நாள் நைட்டு மிட்-நைட் வரைக்குமே நடக்கும் எங்களுது. அது வரைக்கும் யாருமே முகம் சொல்லிக்காமல் எங்கள் கூடவே இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. இந்த டீம் மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு நிகழ்வின் வெற்றி என்பது அதன் அலங்காரத்தில் மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள அனைத்து செயல்பாடுகளிலும் இருக்கிறது என்பதை யாழினி ஈவென்ட்ஸ் நன்கு உணர்ந்துள்ளது. அதனால்தான் மேடை அலங்காரங்கள், இருக்கை ஏற்பாடுகள், ஒலி மற்றும் ஒலி அமைப்பு, உணவு ஏற்பாடு, விருந்தினர் மேலாண்மை என அனைத்திலும் இவர்கள் தனி கவனம் செலுத்துகிறார்கள். யாழினி ஈவென்ட்ஸின் வெற்றிக்கு முக்கிய காரணம் அவர்களின் அர்ப்பணிப்புள்ள மற்றும் அனுபவம் வாய்ந்த குழுதான். ஒவ்வொரு வாடிக்கையாளரின் தேவைகளையும் கேட்டறிந்து அதற்கேற்ப தனித்துவமான தீம்களையும் பட்ஜெட்டிற்கு ஏற்ற தீர்வுகளையும் வழங்குவதில் இவர்கள் கெட்டிக்காரர்கள். புதுமையான யோசனைகள், துல்லியமான திட்டமிடல் மற்றும் சரியான நேரத்தில் செயல்படுத்தும் திறன் ஆகியவை யாழினி ஈவென்ட்ஸை பிற நிறுவனங்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது.
VGK இன்டீரியர்ஸ் உங்கள் கனவு இல்லத்தை நிஜமாக்கும் கலை. சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உங்கள் வீடு அல்லது அலுவலகத்தை அழகிய பிரத்யேகமான உட்புற வடிவமைப்புகளால் அலங்கரிக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் VGK இன்டீரியர்ஸ் தான் நீங்கள் தேடும் சரியான தீர்வு. திரு கோபி கண்ணன் அவர்களின் திறமையான தலைமையில் செயல்படும் VGK இன்டீரியர்ஸ் உங்கள் எல்லா வகையான இன்டீரியர் தேவைகளுக்கும் ஒரு விரிவான தீர்வை வழங்குகிறது. சார் இது அப்பா வேலை செஞ்சிருந்தா சார், இது அப்பாவோட தொழில் தான் ஃபஸ்ட்டு. அதை வந்து நம்ம அப்பா வேலையை நம்ம கண்டினியூ பண்ணணும். அப்பாக்காக தான் நான் இந்த வேலையே வந்தேன். ஆரம்பத்தில் வந்து அப்பா கூடவே இருந்து வேலை செஞ்சேன் சார். எல்லா வேலையுமே அப்பா கூட பெருக்கிறதுலேருந்து ஆரம்பம் வந்து எல்லாரும் போல் தான் நானும். இப்போ எல்லா வேலையும் கற்றுக்கினேன். இப்போ ஒரு டோர் போடணுன்னா நானே போய் போடுவேன். எல்லா வேலையும் கற்றுக்கின்னு தான் இந்த இன்டீரியரே நான் ஆரம்பித்தேன். எல்லா A to Z வேலை கற்றுக்கினேன். இப்போ பேஸ்கெட்லேருந்து எல்லாமே நானே போட்டுருவேன். இப்போ ஒரு ஆள் வரல, இந்த வேலையை நீங்கள் நடக்கணும்னா நான் இறங்கி செய்வேன் சார். லேபர் போல் ஓனர் போலன்றது அப்புறம் வேலை கற்றுன்னு ஓனராக வந்து நல்லது சார். நீங்கள் VGK இன்டீரியர்ஸ் கிச்சன் வடிவமைப்பு, படுக்கையறை அலங்காரம், வரவேற்பு அறை வடிவமைப்பு, அலுவலக உட்புறங்கள், ஷோரூம்கள் என அனைத்து விதமான இன்டீரியர் வேலைகளையும் கையாளுவதில் நிபுணத்துவம் பெற்றுள்ளது. உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் அதற்கேற்ப தனிப்பயனாக்கப்பட்ட தீர்வுகளை இங்கு பெறலாம். இந்த மெட்டீரியல்லாம் வந்து 15 வருஷம் வாரண்டி சார். மெட்டீரியல்லே வாரண்டி இருக்கும். அதெல்லாம் நம்ம அந்த வாரண்டி கொடுத்துருவோம். நடுவில் எந்த ஃபால்ட் வந்தாலும் நம்ம சைட்லேருந்து வந்து பண்ணி கொடுத்துருவோம். எல்லா வேலையும் நம்மளுக்கும் தெரியும். அதெல்லாம் நம்ம கிட்ட எப்பயுமே ஆள் இருக்கு. ஏதாவது ஃபால்ட்னா கஸ்டமருக்கு உடனே வந்து பண்ணி கொடுத்துருவோம். அது போல் ஃபால்ட் வந்தது கிடையாது இது வரைக்கும். வந்தாலும் நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லுவோம். ஆனால் கஸ்டமர் இது வரைக்கும் ஃபால்ட்டுன்னு கூப்பிட்டது கிடையாது. இந்த வீடுன்னு இல்லை, எந்த வீடுமே சார். கிச்சனில் வந்து வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப் என்ன கஸ்டமர் கேட்குறாங்களோ அதை வச்சு தான் சார் குவாலிட்டி வந்து கஸ்டமர் தான் சார் முடிவு பண்ணணும். இப்போ நம்ம சொல்லிடுவோம் இந்த மெட்டீரியலில் இந்த குவாலிட்டி இருக்குது, இந்த குவாலிட்டியில் இவ்வளோ ஸ்ட்ராங் இருக்குது சார் நம்ம சொல்லிடுவோம். எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கஸ்டமர் அந்த பட்ஜெட்டில் வருதான்றது தானே சார். எல்லாமே மாடுலர் கிச்சனு, வாட்ரூப் எல்லாமே இன்டீரியர் சம்மந்தமாக எல்லாமே பண்ணுறோம். பால் சீலிங்கும் பண்ணுறோம் சார். இன்டீரியரில் UPVCயும் பண்ணின்னு இருக்கேன். திரு கோபி கண்ணன் அவர்களின் நீண்டகால அனுபவம் மற்றும் ஆழ்ந்த அறிவு ஒவ்வொரு திட்டத்திலும் உயர்தரமான பணிகளை உறுதி செய்கிறது. வாடிக்கையாளர்களின் விருப்பங்களை உள்வாங்கி அவற்றை யதார்த்தமான கண்கவர் வடிவமைப்புகளாக மாற்றுவதில் இவர்கள் கைதேர்ந்தவர்கள். VGK இன்டீரியர்ஸ் தரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்வதில்லை. சிறந்த தரமான பொருட்களையும் நேர்த்தியான வேலைப்பாட்டையும் கொண்டு உங்கள் இடத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்கிறார்கள். நம்ம எந்த மெட்டீரியல் கேட்குறாங்களோ அந்த மெட்டீரியல் தான் சார். கஸ்டமர் வந்து பட்ஜெட் கம்மியாக வேணும்னா UPVC போயிடும். இல்லை எனக்கு ப்ராப்ளம் இல்லை, வாட்டர் ப்ரூஃப் போடுங்க எல்லாமேனாலும் வாட்டர் ப்ரூஃப் போட்டுருவோம். கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார். மெட்டீரியல் எல்லாமே காமிச்சிருவோம் ஃபஸ்ட்டு. கஸ்டமர் அதுக்கடுத்து தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதே போல் மைக்காவும் வந்து அவங்க 1mm வேணுமா 0.8 வேணுமா கஸ்டமர் தான் முடிவு பண்ணணும் சார். நம்ம எதுவுமே இது பண்ணுறது கிடையாது. கஸ்டமர்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த பட்ஜெட்ல பண்ணலாம், எனக்கு இன்னும் கம்மியா வேணும்னா அதுக்கேற்ற மெட்டீரியல் தான் சார் போட முடியும். ஒவ்வொரு நுணுக்கமான விஷயத்திலும் கவனம் செலுத்தி உங்கள் மனதை கவரும் வகையில் வடிவமைக்கிறார்கள். VGK இன்டீரியர்ஸின் முதன்மை நோக்கம் வாடிக்கையாளர் திருப்திதான். உங்கள் தேவைகளை பொறுமையாக கேட்டறிந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு சிறந்த தீர்வுகளை வழங்குகிறார்கள். திட்டத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை நீங்கள் முழுமையாக திருப்தி அடையும் வரை உங்களோடு இணைந்து செயல்படுகிறார்கள். சரியான நேரத்தில் திட்டங்களை முடிப்பதில் VGK இன்டீரியர்ஸ் மிகுந்த கவனம் செலுத்துகிறது. இதனால் உங்கள் திட்டங்கள் குறித்த நேரத்தில் எந்தவித தாமதமும் இல்லாமல் நிறைவடையும். உங்கள் வீட்டை அல்லது அலுவலகத்தை நவீனமாகவும் அழகாகவும் செயல்பாடு மிக்கதாகவும் மாற்ற விரும்பினால் VGK இன்டீரியர்ஸை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை நிஜமாக்க VGK இன்டீரியர்ஸ் காத்திருக்கிறது.